அவர்கள் எப்பொழுது எழுதினார்கள்? when did they write? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். அவர்கள் எழுதினார்களா? did they write? அவர்கள் எப்பொழுது எழுதினார்கள்? when did they write? அது மட்டும் தான் மாற்றணும். அவர்கள் மாலையில் எழுதினார்கள். they wrote in the evening. இங்கே போடுவோம் in the evening. evening. they wrote in the evening. அவர்கள் மாலையில் எழுதினார்கள். பழையபடி அவர்கள் எழுதினார்களா? did they write? அவர்கள் எங்கே எழுதினார்கள்? where did they write? அவர்கள் எங்கே எழுதினார்கள்? அவர்கள் வீட்டில் எழுதினார்கள். they wrote at home. அவர்கள் வீட்டில் எழுதினார்கள். they wrote அப்படி தானே இருக்கும், எழுதினார்கள் அப்படி தானே இருக்கும், இது மாறாது அல்லவா? அவர்கள் எழுதினார்களா? பழையபடி did they write? அவர்கள் ஏன் எழுதினார்கள்? why did they write? இப்போது பழையபடி அங்கே போயிடுவா. did they write அவர்கள் எழுதினார்களா? why did they write அவர்கள் ஏன் எழுதினார்களான்னு வராது. இதை போட்ட உடனே இந்த வந்து உள் வாங்கிக் கொள்கிறது, மறைந்து விடுகிறது. did they write அவர்கள் எழுதினார்களா? அவர்கள் ஏன் எழுதினார்கள்? why did they write? அவர்கள் பயிற்சிக்காக எழுதினார்கள். they wrote for practice. for practice practice. இப்போ பாருங்கள், இந்த இது they wrote for practice. இந்த இருக்கல்லவா, நம்பர் 4 FOUR. இந்த நம்பர் 4 இருக்கல்லவா, இதுவும் FOR, ரெண்டுமே ஒரே உச்சரிப்பு. இது ஃபார் கிடையாது. FAR சொன்னால் தான் ஃபார், தூரம். how far is your house from the railway station? they wrote for practice. பாருங்கள், இந்த இந்த FOR இது எப்படி ஃபார் என்று சொல்லி கொடுக்கிறார்கள்? they wrote for practice. அது எப்படி வருது? சரி, ஒரே உச்சரிப்புங்க. டிக்ஷனரி எடுத்து பாருங்கள். இப்போ இதோட இனி ஒரு வேர்டும் படிச்சிடணும். இது ப்ராக்டிஸ் என்ற வார்த்தை இருக்கல்லவா, பாருங்கள், PRACTICE ப்ராக்டிஸ். இது இக்கு சொல்லணும். சில மக்கள் ப்ராக்டிஸ் சொல்லுவாங்க. ப்ராக்டிஸ். இதை நவுன். இதே இனி ஒரு வேர்டு இருக்குது, PRACTISE. இது ப்ராக்டிஸ், இது வேர்ப். You have to do the practice. You have to do the practice. He practices well. He does a good practice. இது noun. He practices at Anna Nagar. Practice, TISE. SE இங்கே C தான். அப்போ இதை noun, இது verb. பாருங்க, they wrote for practice. அவர்கள் பயிற்சிக்காக, இது noun, இது பயிற்சிக்காக எழுதினார்கள். அப்போ இதே மாதிரி இனி ஒரு வேர்ட் இருக்குது பாருங்க, ப்ராக்டிஸ். இதே மாதிரி அட்வைஸ் இனி ஒன்று இருக்குது, ADVICE அட்வைஸ். இனி ஒன்று ADVISE. இப்படி ரெண்டு இருக்குது. இது நவுன், இது வேர்ப். இது ஆலோசனை, இது ஆலோசனை கூறு, ADVISE. இது ரெண்டுக்கும் உச்சரிப்பு வித்தியாசமாக இருக்கிறது. இது அட்வைஸ் இஸ்ல முடியும், இது அட்வைஸ் ஜெட்ல முடியும். இதுக்கும் மாத்திரைகள் வித்தியாசம். இது இஸ் சுருக்க வேண்டும், இது கொஞ்சம் இலாங்கேட் பண்ண வேண்டும். அட்வைஸ் டிக்ஷனில் பார்த்தா பாருங்கள், இப்படி தான் இருக்கும், இப்படி இருக்கும், வித்தியாசம் இருக்கவே செய்யாது. என்ன சார் நீங்கள் எப்படி சொன்னீங்க, ஒரே மாதிரியாக தானே இருக்குதுன்னு சொன்னால், இந்த மாதிரி சவுண்ட் வந்தால் இதை கொஞ்சம் நீட்டணும், இந்த மாதிரி சவுண்டு வந்தால் இதை கொஞ்சம் சுருக்கணும் என்று அட்வான்ஸ் லேர்னர்ஸில் வருது. அதாவது அதை நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன், நீங்கள் இதை யாரை வேண்டாலும் கிண்டலாம் பிடிச்சி. அட்வைஸ், டோன்ட் கிவ் மீ யுவர் அட்வைஸ், டோன்ட் அட்வைஸ் மீ, ஜெட். ப்ராக்டிஸ் ரெண்டும் ஒரே உச்சரிப்பு, ரெண்டுமே இஸ் தான், அதில் மாத்திரைகள் மாறாது, அது ரெண்டுமே ஒரே உச்சரிப்பு. இது மட்டும் அட்வைஸ் என்ற சொல்கிறது சுருக்க வேண்டும், அட்வைஸ் இஸ் என்று உச்சரிக்கணும். இது ஜெட், தமிழில் ஜெட் இல்லைல்லவா, அதனாலே ஜெட் போட்டிருக்கேன். டோன்ட் அட்வைஸ் மீ, டோன்ட் கிவ் மீ யுவர் அட்வைஸ், டோன்ட் அட்வைஸ் மீ. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். why did they write? அவர்கள் ஏன் எழுதினார்கள்? why did they write? அவர்கள் ஏன் எழுதினார்கள்? did they write? அவர்கள் எழுதினார்களா? why did they write? அவர்கள் ஏன் எழுதினார்கள்? they wrote for practice. பழையபடி அவர்கள் எழுதினார்களா? did they write? அவர்கள் எப்படி எழுதினார்கள்? how did they write? அவர்கள் மெதுவாக எழுதினார்கள். they wrote slowly, SLOWLY. அவ்வளோதாங்க.
இது மட்டும் அப்படி தான் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி டிட் தே ரைட், அவர்கள் எழுதினார்களா, அவர்கள் எத்தனை முறை எழுதினார்கள், how many times, how many times, TIMES, how many times did they write. இது how many times நீட்னோடனே how many times they wrote அப்படி சொல்லக்கூடாது. did they write, அவர்கள் எழுதினார்களா, அவர்கள் எத்தனை முறை எழுதினார்கள், how many times did they write. அவர்கள் பல முறை எழுதினார்கள், they wrote many times, they wrote several times, they wrote many times, many times, 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 they wrote many times. இதில் என்ன பிரச்சனை, ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்போது வினை சொல்லை மாற்றிடுறோம். ரைட் எடுத்துகிட்டு ஸ்டடி மாற்றி போடுங்களேன், STUDY, ஸ்டடி. டிட் தே ஸ்டடி, அவர்கள் படித்தார்களா, அவர்கள் என்ன படித்தார்கள், வாட் டிட் தே ஸ்டடி. அவர்கள் ஒரு நாவல் படித்தார்கள், தே ஸ்டடீட் ஏ நாவல். இங்கே என்ன வந்துடும், ஸ்டடீட், STUDIED, ஸ்டடீட் ஏ நாவல். அவர்கள் படித்தார்களா, டிட் தே ஸ்டடி, அவர்கள் எப்பொழுது படித்தார்கள், வென் டிட் தே ஸ்டடி. அவர்கள் படித்தார்களா, டிட் தே ஸ்டடி, அவர்கள் எங்கே படித்தார்கள், where did they study. அவர்கள் மதுரையில் படித்தார்கள், they studied in மதுரை. அவர்கள் படித்தார்களா, did they study. அவர்கள் ஏன் படித்தார்கள், why did they study. அவர்கள் டிகிரி வாங்குவதற்காக படித்தார்கள், they studied to get a degree. அவர்கள் படித்தார்களா, did they study. அவர்கள் எப்படி படித்தார்கள், how did they study. அவர்கள் நன்றாக படித்தார்கள், they studied well. அவர்கள் படித்தார்களா, did they study. அவர்கள் எத்தனை முறை படித்தார்கள், how many times did they study. அவர்கள் பல முறை படித்தார்கள். இதில் என்ன பிரச்சனை பாருங்கள், ஒன்றுமே இல்லை. அப்போ தே எடுத்துடுங்க, யூ போடுங்க. டிட் யூ ஸ்டடி, நீ படித்தாயா, எஸ் ஐ ஸ்டடிட். நோ ஐ டிடன்ட் ஸ்டடி, ஐ டிடன்ட் பாருங்கள், இல்லை நான் படிக்கவில்லை, ஐ டிடன்ட் ஸ்டடி. இதே மாதிரி எல்லாம் நீங்கள் போட்டு ஐ டிடன்ட் ஸ்டடி. டிட் யூ ஸ்டடி, நீ படித்தாயா, எஸ் ஐ ஸ்டடிட், ஆம் நான் படித்தேன், ஸ்டடிட், இல்லை நான் படிக்கவில்லை, நோ ஐ டிடன்ட் ஸ்டடி. பழையபடி நீ படித்தாயா, டிட் யூ ஸ்டடி, நீ என்ன படித்தாய், வாட் டிட் யூ ஸ்டடி. நான் ஒரு நாவல் படித்தேன், ஏதாவது சொல்லுங்களேன். நீ என்ன படித்தாய், நான் ஒரு புத்தகம் படித்தேன், ஐ ஸ்டடிட் அ புக். நீ எப்போ படித்தாய், வென் டிட் யூ ஸ்டடி. ஸ்டடி மாற்றிட்டே போகலாம், நீங்கள் சப்ஜெக்டும் மாற்றிட்டே போகலாம், வேர்பு மாற்றிட்டே போகலாம். இதே நீங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் சொல்லும்போது இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஈஸியாக உங்களால் புரிந்து அமைக்க முடியும். இதில் ஒரு பிரச்சனை கிடையாது. அப்போது இதை புரியாதனாலே டிட் யூ ஸ்டடி, நீ படித்தாயா, வாட் டிட் யூ ஸ்டடி, நீ என்ன படித்தாயா என்று இருக்குது. நீ என்ன படித்தாய் வரணும். அதனாலே தான் தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு இது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ப்ராக்டிக்கல். இப்போ நானே கொஞ்சம் சொல்கிறேன், நீங்கள் கூட சொல்லியே பழகுங்க. இந்த சீடிகளை நீங்கள் ஒருக்கா 2 வாட்டி பார்த்தா போதாது, திரும்ப 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 இந்த சீடிகள் பார்க்கும்போது உங்களுக்கு லெகுவாக பேச முடியும். ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ யூ, டிட் யூ ஸ்டடி, நீ படித்தாயா, எஸ் ஐ ஸ்டடிட், ஆம் நான் படித்தேன், இல்லை நான் படிக்கவில்லை, நோ ஐ டிடன்ட் ஸ்டடி. உன்னுடைய சகோதரன் படித்தானா, டிட் யுவர் பிரதர் ஸ்டடி. உன்னுடைய சகோதரி படித்தாளா, டிட் யுவர் சிஸ்டர் ஸ்டடி. உங்கள் அப்பா படித்தாரா, டிட் யுவர் ஃபாதர் ஸ்டடி. மேனேஜர் படித்தாரா, மேனேஜர் அந்த கடிதத்தை படித்தாரா, டிட் த மேனேஜர் ஸ்டடி தட் லெட்டர். ஆம் மேனேஜர் அந்த கடிதத்தை படித்தார், எஸ் த மேனேஜர் ஸ்டடிட் த லெட்டர், தட் லெட்டர். பாருங்கள் எஸ் இருக்குல்ல, YES, எஸ் ஒன்று இருக்குது, லெட்டர் எஸ் ஒன்று இருக்குது பாருங்கள். இதுக்கு உச்சரிப்பு தான் நீங்கள் எஸ் என்று சொல்ல வேண்டும். இப்படி எழுதுவோம் எஸ், ஃபோனெட்டிக் சிம்பிள்ஸில். இதுக்கு உச்சரிப்பு எஸ் கிடையாதுங்க. இது எஸ் சொல்கிறது தவறு, எஸ் இல்லை. இதுக்கு முன்னாடி அந்த இப்படி ஒரு சவுண்ட் இருக்குது, இது ஜா கிடையாது. ஈயில் 1/4 ஆஃப் இ இப்படி தான் வரும் ஃபோனெட்டிக் சிம்பிள்ஸில். நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ் பாருங்கள், எஸ். டிட் யூ ஸ்டடி, எஸ் ஐ ஸ்டடிட். எஸ் அட்டெண்டன்ஸ் கூப்பிடும்போது குமார், எஸ் மேடம், எஸ், இந்த எஸ் தான் அது எஸ். இது எஸ். ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் மீ, எஸ். ஆர் யூ ஹாப்பி, எஸ். ஆர் தே கம்மிங், எஸ். அது ஆர் தே கம்மிங், எஸ் சார். வில் யூ கம் டுமாரோ, எஸ் சார். எஸ் கிடையாதுங்க, எஸ். நோ, இதுக்கு பாருங்கள், நோ, நோ, எஸ். அது எஸ் சொல்லக்கூடாது, எஸ். அப்போ ப்ராக்டிஸ் பாருங்கள். டிட் யுவர் சிஸ்டர் ஸ்டடி, எஸ் மை சிஸ்டர் ஸ்டடிட்.
இல்லை என்னுடைய சகோதரி படிக்கவில்லை. நோ மை சிஸ்டர் டிடன்ட் ஸ்டடி. நீ மதுரைக்கு போனாயா? டிட் யூ கோ டு மதுரை? டிட் யூ கோ டு மதுரை? டிட் யூ கோ டு மதுரை? Did your brother go to Madurai? Did your sister go to Madurai? Did your father go to Madurai? Did the manager go to Madurai? Did they go to Madurai? Did the van go to Madurai? திரும்ப திரும்ப சொல்லி பழகுறீங்க. Yes, the van went to Madurai. No, the van didn't go to Madurai. ரைட். இதே வந்து கொஸ்டின் கேட்டு ஆச்சா. இதே வந்து பாருங்க. Did you buy? நீ வாங்கினாயா? பாருங்க, நீ வாங்கினாய். You bought. பைக்கு பாஸ்ட் டென்ஸ் bought. BOUGHT. இது பாட் கிடையாது, போட். போட். அது என்ன சார்? BOAT. அது போட். இது போட். டிட் யூ பை அ டிக்ஷனரி? நீ ஒரு டிக்ஷனரி வாங்கினாயா? எஸ், ஐ போட் அ டிக்ஷனரி. ஆம், நான் ஒரு அகராதி வாங்கினேன். அது பாருங்கள், டிக்ஷனரி. டிக்ஷனரி டிக்ஷனரி அது எப்படி டிக்ஷனரி ஆச்சு? டிக்ஷனரி 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 டிக்ஷனரி. டிட் யூ பை அ டிக்ஷனரி? எஸ், ஐ போட் அ டிக்ஷனரி. No, I didn't buy a dictionary. Did your brother buy a dictionary? உன்னுடைய சகோதரன் ஒரு அகராதி வாங்கினானா? Yes, my brother bought a dictionary. 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 இல்லை, என்னுடைய சகோதரர் ஒரு அகராதி வாங்கவில்லை. No, my brother didn't buy a dictionary. Did your father buy a dictionary? Yes, my father bought a dictionary. No, my father didn't buy a dictionary. இதே மாதிரி நீங்கள் சப்ஜெக்டை மாற்றி வேர்பை மாற்றி. Did you buy? Yes, I bought. What did you buy? I bought a dictionary. When did you buy? I bought yesterday. Why did you buy? I bought in the bookshop. Why did you buy? I bought for personal use. How did you buy? I bought for cash. I bought for cash. இதே மாதிரி நீங்கள் இந்த திரும்ப 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 பார்த்தீங்கன்னா உங்களாலே நிச்சயமாக ஆங்கிலம் சரளமாக பேச முடியும். நீங்கள் இந்த சிடிகளை பல முறை பார்த்து பேசுங்கள். மற்றவர்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் இந்த சிடிகள் வாங்குமாறு வேண்டுகோள் விடுகிறேன். அதனாலே அடுத்த சிடிக்கு போவோம். எல்லாம் புகழும் இறைவனுக்கே.